எஸ் செக்ஷன் ரூல் சப்செக்ஷன் டி தானப்பா. சரி. எக்ஸெப்ஷன் ரூல் சப்செக்ஷன் சாரி எக்ஸெப்ஷன் ரூல் 6DD அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாவே இது என்ன அப்படின்னு ஒரு சிம்பிள் தான். கேஷ் வந்து நம்ம 10,000 மேல தரக்கூடாது. ஆனா சில சுச்சுவேஷன்ல என்ன செய்யலாம், நீங்க தரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதுதான் என்ன செய்யறாங்க அவங்க சொல்றாங்க. எக்ஸெப்ஷன் ரூல் 6DD. அப்ப கண்டிப்பா எக்ஸாமுக்கு இது கேட்பாங்கன்னு கேட்டா 100% கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தியரி வடிவத்துல கேட்க போறாங்க. ஸோ கான்செப்ட் வைஸ் நீங்க என்ன செஞ்சுக்கணும், க்ளியர் பண்ணிக்கணும். Under the rule, under the following circumstances, as prescribed rule 6DD, provision of section 40A subsection 3 is not attracted even the payment in excess of 10,000 or 35,000 if it is flying vehicles படிச்சீங்களா, flying hiring. Okay. எந்த நேரத்துல எந்த சுச்சுவேஷன்ல வந்து நீங்க அக்கௌண்ட் பே செக் தராம அல்லது பேங்க் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணாம எது மூலமா நடந்தாலும் 10,000 மேல கேஷ் கொடுத்தா கூட அது என்ன செஞ்சுக்கலாமா, அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இந்தியா. நீங்க பேங்க்குக்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்க, என்னங்க பேங்க்குக்கு என்ன செய்றீங்க, நீங்க பேமெண்ட் பண்றீங்க. where the payment is made to, யாருக்கெல்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பே பண்ணா அல்லது எந்த ஒரு பேங்கிங்ல போய் பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணாலும் அது தேவையில்லை. 10,000 ரூபாய்க்கு மேலதான் தரணும்னு தேவையில்லை. நீங்க 1 கோடி ரூபாய் கூட போய் பேங்க்ல என்ன செய்யலாம், கட்டலாம். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் எனி அதர் சப்சிடரி பேங்க், எனி கோஆபரேட்டிவ் பேங்க், லேண்ட் மார்கேஜ் பேங்க், எனி பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி ஆர் எனி பிரைமரி கிரெடிட் சொசைட்டி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆக இந்த இடத்துக்கு நீங்க 10,000க்கு மேல பேமெண்ட் பண்ணாலும் கூட என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாமே கவர்மெண்ட் என்டிட்டி தான் கிட்டத்தட்ட கன்சிடர் பண்றாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு உள்ள வந்துச்சுன்னா அது கவலை இல்லை. where the payment is made to the government under the rules framed by it, such payment is likely to be made in legal tender. where the payment is made by any letter of credit arrangements through a bank, mail or telegraphic transfer. அடுத்தது புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், என்னங்க from any bank, bill of exchange payable to bank, the use of electronic credit. see இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பணம் கொடுத்தா என்ன செய்ய தேவையில்லை, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது where the payment is made by letter of credit படுத்தாச்சு. டெபிட் கார்டு மூலமா, கிரெடிட் கார்டு மூலமா, யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கிரெடிட் கிளியரிங் சிஸ்டம் மூலம் பண்ணாலும் என்ன செய்ய தேவையில்லை, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. where payment is made by way of adjustment against account amount of any liability incurred by the payee for any goods supplied or services rendered by the assessee to such pay is book adjustment. புக் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு வந்து தேவையில்லைன்றாங்க. அது என்னங்க புக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பேமெண்ட் இஸ் மேடு பை வே ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனி லைபிலிட்டி இன்கர்டு பை தி பேயி. பேயினா ரிசீவர்னு அர்த்தம். என்னங்க பேயினா என்னப்பா, ரிசீவர். பேயினா ரிசீவர். ஃபார் எனி குட் சப்ளைடு ஆர் ரிசீவ் சர்வீசஸ் ரெண்டர்டு பை த அசஸி டு சச் பேயி, தட் இஸ் புக் அட்ஜஸ்ட்மெண்ட். புக் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு விளக்கம் சொல்றேன், அப்பதான் புரியும். இப்போது புரியாது. where the payment is made for the purchase of agricultural or forest produce. நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை போய் நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டு அவருக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம ஜிபே பண்ண முடியாது, இல்லை பேங்க் எழுதுறாங்க. ஏன்னா விவசாயம் மேக்ஸிமம் பேங்க் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க என்ன செய்ய, அவருக்கு நீங்க கேஷா தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தி ப்ரொடியூஸ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி, அதாவது லைவ் ஸ்டாக், மீட், ஹைட்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ் ஆர் டைரி ஆர் பவுல்ட்ரி ஃபார்மிங், ஃபிஷ் ஆர் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யலாமா, the product of horticulture, தோட்டக்கலை, apticulture, cultivator, grower or producer of such article, producer products அப்படின்றாங்க. For the payment is made for the purchase of product manufactured or processed without aid of power and cottage. அதாவது மின்சாரம் இல்லாம கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க பணம் கொடுத்தா 10,000 மேல தந்தாலும் தவறு இல்லை அப்படின்றாங்க. Where the payment is made in a village or town which on the date of such payment is not served by the any bank. அந்த நேரத்தில் அந்த நாட்கள்ல பேங்கால அந்த வில்லேஜ்ல என்ன செய்ய முடியாது,
சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாம சில கிராமங்கள் இருக்கலாம். அந்த கிராமத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், அந்த பிசினஸ் எங்கேயாச்சும் அவங்களுக்கு பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா என்ன செய்யலாம், கேஷா கொடுக்கலாம். அல்லது வேற எனி பேமெண்ட் இஸ் மேட் டு an employee of the assessee or heir of any such employee on or in connections with the retirement, retrenchment, resignation, discharge or death of such employee. ஏதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு நீங்க பணம் தரீங்க, அவர் எந்த காரணத்தினால, ரிட்டைர்மெண்ட்னால, ரெட்ரென்ச்மெண்ட்னால, ரெசிக்னேஷன், டிஸ்சார்ஜ் அல்லது டெத்தாக கூட இருக்கலாம், அவருக்கோ அல்லது அவங்களுடைய லீகல் ஹேருக்கோ நீங்க பணத்தை கொடுக்குற மாதிரினா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டியா இருக்கலாம், ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனா இருக்கலாம், அல்லது டெர்மினல் பெனிஃபிட்டாக இருக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து 50,000க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க அது கேஷாவே தரலாம். அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க என்ன தரணும், அப்ப 10,000 தானே சொன்னீங்க, ஆனா இங்க எவ்வளவு சொல்றான், 50,000 வரைக்கும் நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்றாங்க, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றான். என்ன 10,000 ரூபாய் கேஷ். The payment is made by an assessee by way of salary to his employee after deducting TDS from salary in accordance with section 192. When such employee is temporarily posted for continuous period of 15 days or more in place other than his normal place of duty on a ship. அதனாலங்க டியூட்டி ஆன் ஏ ஷிப் and does not maintain any account in any bank at such place or ship. அதாவது யாராவது ஒருத்தர் வேலைக்கு அமைத்திக்கிறீங்க, டெம்பரரியா 15 days கண்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிறாரு, ஆர் மோர் இன் பிளேஸ் அதர் தன் இட்ஸ் நார்மல் பிளேஸ், அவர் நார்மல் பிளேஸ் விட்டுட்டு வேற இடத்துல போயிருக்கிறாரு, அப்ப அவனுக்கு அந்த ஒர்க்கு என்ன செய்ய முடியாது, அக்கௌண்ட்ல சம்டைம்ஸ் தர முடியாத சுச்சுவேஷன் விட்டா என்ன செய்யலாம், நீங்க கேஷா தரல அப்படின்ற போது. அல்லது டஸ் நாட் மெயின்டைன் எனி அக்கௌண்ட் இன் எனி பேங்க் அட் சச் பிளேஸ் ஆர் ஷிப், அப்ப அவர் வந்தவருக்கு வந்து அந்த ஊர்ல அந்த இடத்துல பேங்க் ஏதாவது ப்ரொவைட் ஆகலாம், நீங்க என்ன செய்யலாம், கேஷ் வந்து நீங்க கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திருப்பி என்ன செஞ்சிடணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துடணும். அதனால 15 days சொல்றோம். டெம்பரரி போஸ்டட் தான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இஸ் டெம்பரரி போஸ்டட் ஃபார் கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 15 days or more where the payment is made by any person to his agent who is required to make payment in cash for goods or services on behalf of such persons. அதாவது the payment is made by any person to his agent, அவங்க ஏஜென்ட்டுக்கு நீங்க பணம் தரணும், who is required to make payment in cash, அப்ப கேஷா தான் கொடுக்கணும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய தாராளமா கேஷா கொடுக்கலாம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், where the payment is made by travelers or dealers of money exchanges against purchase of foreign currency or travelers checks in the normal course of this business. இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், 10,000க்கு மேலேயே கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 6DD ரூல் ரொம்ப முக்கியம். இந்த ரூல் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்கனாவே என்ன செய்யணும் வந்துடும். கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த இது படிச்சாவே கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம் டு த பாயிண்ட், இல்லஸ்ட்ரேஷன் 13. ஓகேங்களா? எஸ், illustration 13 பாருங்க, கவனிக்கலாம். If an assessee makes payment to Mr. X, நல்லா கவனிங்க, assessee என்ன செய்யறாருங்க, assessee makes payment to Mr. X. assessee என்ன செய்யறாரு, பேமெண்ட் மிஸ்டர் எக்ஸ் கொடுக்கிறாரு, எதுக்காக, அகைன்ஸ்ட் பில் ஆஃப் ₹50,000 on a same day but a different time. டிஃப்ரெண்ட் டைம்னா என்ன, அதாவது 20ஆம் தேதி வச்சுக்கலாமே, லாஜிக்கலா 20ஆம் தேதி 20/9/2025 காலைல 10 மணிக்கு ஒரு அமௌண்ட், 11 மணிக்கு ஒரு அமௌண்ட், 12 மணிக்கு அமௌண்ட், ஆனா சேம் டே. என்னங்க சேம் டே, டிசலோட இல்லப்பா, டிசலோட தான். ஏன் அதான் சொல்லிட்டேன், இப்போ assessee makes payment to Mr. X against bill of 50,000 on a same day but at a different time, but each time the amount payment does not exceed 10,000, then entire 50,000 shall be disallowed. ஏன்னா அந்த சிங்கிள் டே தான் கன்சிடர் பண்ணணும், சிங்கிள் டேல 10,000 மேல போக கூடாது. ஆமா, அது வந்து டிஃபரெண்ட் டைம்ல இங்க வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஆமா, எஸ். If an assessee makes payment of different bills, நல்லா கவனிக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா சேம் டேல, சார் எந்த ஒரு டைம்ல பே பண்ணாலும் நான் 11 மணிக்கு பே பண்ணும்போது 8,000 தான் சார் பே பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு, லாஜிக்கலா அவன் என்ன சொல்ல வரானா, சார் சேம் டே, என்னங்க சேம் டே 20/9ங்க 50,000 பில்லு
போட்டாச்சு. அந்த பில்லுக்கு இப்போ நான் பேமெண்ட் தரேன். அப்போ 20/9 அன்னைக்கு ஆக்சுவலி பில் போட்டது வந்து 19/9 இல்லையா, ரவி அப்படின்றதுக்கு தரேன். அப்போ 20/9/2025 10 AM 11 AM இங்கே ஒரு 8000 தரேன், இங்கே ஒரு 9000 தரேன், 12 PMக்கு ஒரு 9000. இப்படி தானே தரேன் எல்லாமே. ஆனா சேம் டே செக் பண்ணி பார்த்தா என்ன ஆயிடுச்சு, 26,000 ஆயிடுச்சு. சார் அப்போ 10,000 எக்ஸிட் ஆயிடுச்சா சார்? 10,000 எக்ஸிட் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அட்ராக்ட் என்ன அட்ராக்ட்? செக்ஷன் 40A subsection 3 is attracted. ஓகேங்களா? லிசன். Yes. Next, if an assessee makes payment of 2 different bills, none of them exceeds 10,000 at the same time to the same person in cash, provision of section 40 subsection A subsection 3 is not attracted. என்ன கேக்குறேன்னா, இப்ப assessee வந்து பேமெண்ட்டை வந்து 2 different bills, 2 different bill, நல்லா கவனிங்க, அதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். 2 different bills அப்படின்னா பில் நம்பர் 1 எவ்வளோங்க, 20,000 ரூபாய். பில் நம்பர் 2 30,000. 2 different bill எவ்வளோ ஆச்சு, 50,000 ரூபாய். கணக்கு என்ன சொல்றோம்? If an assessee makes the payment of 2 different bills, none of them exceeds 10,000. அப்ப இங்க எக்ஸீட் ஆயிடுச்சு. இங்க வந்து அப்ப என்ன செஞ்சிருக்கலாம், எக்ஸீட் ஆகாத மாதிரி போட்டுக்கலாம். இப்ப என்ன செய்யலாம், 8,000 ஒண்ணு 9,000 ஒண்ணு. இப்ப என்னாச்சுங்க, ரெண்டுமே எக்ஸீட் ஆகலையா? சொல்லுங்க, ரெண்டுமே எக்ஸீட் ஆகல. At the same time to the same person in cash. அப்ப X paid to Y 12,000 in cash against bill number 482 of 7,000 and bill number 572 of 5,000. Nothing shall be disallowed. சார் நீங்க சொன்னீங்க ஒரு நாள்ல 10,000 ரூபாய் என்னங்க, ஒரு நாள்ல 10,000 போச்சுன்னா ஆக்சுவலா இந்த பேர் வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுங்க. மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து நம்ம பில் நம்பர் 1 2 இல்லையா, பில் நம்பர் 1க்கு 8,000 ரூபாய்க்கு சர்வீஸ் வாங்கிக்கிறோம், அதே மாதிரி 9,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எவ்வளோ நம்ம தரணும், அவருக்கு 17,000 ரூபாய் தரணும். அப்ப நான் இன்னைக்கு 22ஆம் தேதி வச்சுக்கலாம், 22/9/2025 அன்னைக்கு நான் என்ன செய்யறேன், இவருக்கு 17,000 ரூபாய் தரேன். அப்ப சட்டம் என்ன சொல்லுது, சார் சிங்கிள் டே இன்னைக்கு கேஷ் பேமெண்ட்ஸ் 10,000 எக்ஸீட் ஆகக்கூடாது சொன்னீங்கல்ல. இப்ப நான் வந்து கொடுக்கறச்ச என்ன ஆயிடுச்சு, 17,000 ஆயிடுச்சு. எக்ஸிட் ஆகலாம் கேட்கல, எக்ஸிட் ஆகலாம். என்னன்னா 2 different bill, நல்லா கவனிங்க, 2 different, ஒரு பில்க்கு கிடையாது, 2 different பில்க்கு நான் என்ன செய்யறேன். அப்ப எக்ஸ் paid to Y 12,000 in cash bill of rupees 472 7,000 and bill number 572 of 5,000. So both bills ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணா 12,000 ஆயிடுச்சு. ஆனா ரெண்டுமே வெவ்வேறு பில் தானே, ஒரே பில்லுக்கு தான் தரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதனால வெவ்வேறு பில்ல தரதுனால தாராளமா என்ன செய்யலாம், தரலாம் அப்படின்றது இந்த ஆன்சர்ஸ். இப்ப இந்த 2 படிக்கும் போது விளங்கி இருக்கும். நல்ல மேல இருக்கக்கூடியது ஒரு பில் அமௌண்ட் 10,000க்கு மேல தாண்டி, கீழே இருக்கக்கூடியது 2 பில்லுமே சேர்ந்து என்ன செய்யல, 10,000 தாண்டல, தனித்தனியா இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இவர் என்ன செய்யலாம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் கேள்வி. If an assessee makes payment of single bill, என்னங்க, assessee makes a single bill on different days, என்ன சொல்லுங்க, on different days. If an assessee makes payment of a single bill on different days to the same person, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் ஒரே ஒருத்தமே இருக்கு. நல்லா பண்ணுங்க. If an assessee makes a payment single bill exceeding 10,000, single bill exceeding 10,000 on different days to the same person in cash, section 40A subsection 3 is not attracted provided any of these payment does not exceed. அப்ப இந்த கணக்கு ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஒரே ஒரு சிங்கிள் பில்லா, அந்த சிங்கிள் பில் தானே சொல்றாங்க, சிங்கிள் பில் நம்பர் 37/45,000 ரூபாய் எவ்வளவுங்க, 10,000க்கு மேல என்ன செஞ்சிருச்சு, தாண்டிடுச்சு. இவருக்கு பேமெண்ட் எப்படி நான் தரேன் அப்படின்னா, ஒரே பேமெண்ட்டா தரல. அதாவது 20/9 ஒரு பேமெண்ட்,
22,900 ஒரு பேமெண்ட். ஆனா எந்த பேமெண்ட் என்ன செய்யலையா, அப்படி நான் தந்துட்டே இருந்தேன்னா இது வந்து நாட் அ டிஸ்அலோடு இல்லையா? அதாவது டிஸ்அலோடு இல்ல, அலோடுன்னு அர்த்தம். என்னங்க? ஏன்? பிகாஸ் எந்த ஒரு பில்லு என்ன செய்யல 10,000 மேல தாண்டவில்லை. அதனால என்ன செய்யலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளியரா? where the payment is over 10,000 at a time, where the payment is made over 10,000 at a time, partly by account check and partly in cash, but the payment in cash alone at one time does not exceed 10,000. The assessee is not attended by the 40 section. அப்ப பாருங்க, X paid to Y rupees 15,000 against bill number 722 இல்லையா? 712 ஆமா 712 பில் நம்பர் 712க்கு 50,000 rupees அவர் என்ன செய்யறாரு, தராரு. ஆக்சுவலா பில் நம்பர் 712க்கு ஏதோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க 50,000 ரூபாய் இல்லையா? அப்ப எக்ஸ் அதுக்காக பேமெண்ட் பண்றாரு ஒய்க்கு. அக்கௌண்ட் பே செக்ல எவ்வளவு பணம் தந்துடுறாரு, 42 தந்துடுறாரு. 8,000 ஏதாவது கொடுக்குறாருங்க, கேஷா தராரு இல்லைங்களா? இல்ல, அவங்க சொல்றாங்க பாருங்க, ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட் பே செக் 42,000, டைரக்ட் செக் எவ்வளவுங்க 3,000 அண்ட் இன் கேஷ் எவ்வளவு. ஸோ எதுவுமே 10,000 மேல எக்ஸீட் ஆகாதனால இது வந்து அலௌடு அப்படின்றது. கிளியரா? ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி அலௌடு. ஸோ டோன்ட் வரி. இது என்னங்க செக்ஷன், இது என்ன செய்யாது, அட்ராக்ட் ஆகாது அப்படின்றால இந்த கணக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கிளியரா? எஸ். அடுத்து இஃப் பார்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுங்க. பார்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். Yes. If part of expenditure is already disallowed under any provision of this act, then disallowance will be calculated on allowed portion of the expenditures. Mr. X purchased goods from his brother. Purchased goods from his brother. Market value of which is 8,000 and paid in cash 6,000 shall be disallowed under section 40A subsection 2 and nothing shall be disallowed under section 40A subsection 3 as allowed expenditures does not exceed 10,000. இப்போ என்னன்னா எக்ஸ் வந்து பொருளை யார்கிட்ட வாங்குறாரு, அவங்க பிரதர்ட்ட இருந்து வாங்குறாரு. அதோட பொருளோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுதான், 8,000 தான். ஆனா இவர் எவ்வளவு கொடுத்து வாங்கிக்கிறாரு, அண்ட் paid in cash. அப்ப என்ன செஞ்சுட்டாரு, அவரு காசு கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா 6,000 செல்பி டிஸ்அலவுடுன்றாங்க. சார் நீங்க தானே சொன்னீங்க சார் 14,000 கொடுத்தா ஃபுல்லாவே டிஸ்அலவுடு தானே, 14,000 டிஸ்அலவுடு தானே, இங்க ஏன் சார் 6,000 மட்டும் டிஸ்அலவுட் பண்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. 6,000 செல்பி டிஸ்அலவுட் அண்டர் செக்ஷன் 40 சப்செக்ஷன் A சப்செக்ஷன் 2. அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வேல்யூ விட அதிகமான பொருளுக்கு வித்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பண்ணது என்னது, டிஸ்அலவுடு. அப்படி பார்க்கும்போது இந்த மார்க்கெட் வேல்யூ 8,000 தான் இருக்குது. அப்ப அவர் எவ்வளவு தான் வாங்கிருக்கணும், 8,000 தான் வாங்கிக்கணும். இப்ப 14,000 வாங்கிக்கிறாருன்னா இங்க சம்திங் ராங். அப்ப அந்த 6,000 எக்ஸ்ட்ரா, அந்த 6,000 என்ன ஆயிடுச்சு, டிஸ்அலவ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி டிஸ்அலவ் பண்ணதுக்கு திருப்பி நம்ம என்ன சொல்றது, செக்ஷன் 40A சப்செக்ஷன் 3 கொஞ்சம் அதான் சொல்றான். If part of expenditure is already disallowed under a provision of this act, any provision of this act, then disallowance shall be calculated on the allowed portion of the expenditures. அதான் அந்த கான்செப்ட். அதனாலதான் என்ன செய்ய முடியல, இதுக்கு எக்ஸீட் ஆகல. புரியுதுங்களா? and nothing shall be disallowed under section 40 subsection A3. அங்க டிஸ்அலோட் ஆனது 6,000 ரூபாய், அங்க டிஸ்அலோட் பண்ணதுனால மிச்சம் எவ்வளவு இருக்கும், 8,000 தான் இருக்கும். 8,000 கொடுத்ததுமே கணக்கு வச்சுக்க வேண்டியதான். மார்டி லிமிட் ஃபார் ரோடு கேரியர், அதான் சொன்னேன் சார். என்ன சார் இந்த 35,000 அப்படின்னும் போது அந்த ரோடு கேரியர்ஸ்னா அந்த பொருளை ஏற்றி செல்லக்கூடிய வண்டிகள் சொன்னாங்க. மிஸ்டர் எக்ஸ் மேடு ஃபாலோவிங் பேமெண்ட் இன் கேஷ் டு ரோடு டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் ஃபார் தி ரெஸ்பெக்டிவ் பில்ஸ். அப்ப 23,000 டு மிஸ்டர் ஏ ஆன் 10/5/2023 against his bill 540. 32,000 to Mr. B on 10/12/2023 against bill of 770. அடுத்தது 37,000 to Mr. C on 10/1/2023 against bill number 992. அப்ப வந்து C மட்டும் தான் டிஸ்அலோவ் பண்ண முடியும், மற்ற ரெண்டு டிஸ்அலோவ் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே என்ன செய்யல, 35,000 தாண்டல. ஏன்னா இந்த ரோடு கேரியருக்கு மட்டும் தான் என்ன உண்டு, 35,000 10,000 அந்த லிமிட் வந்து 25,000 வைக்க தராங்க. ஸோ அது மட்டும் தான் உண்டு, மற்றபடி யாருக்கும் இல்லை. கிளியரா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
where an assessee has been made in the assessment year in respect of any liability incurred by the assessee for any expenditures and subsequently during any previous year assessee makes payment in respect of their sum exceeding otherwise than by occupancy check அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். மிஸ்டர் எக்ஸ் வந்து ஆமா 37,000 தான். அப்ப தாண்டிடுச்சுல 35,000 தாண்டிடுச்சுன்னா டிசலோடு தான். ஆமா சிக்கு மட்டும் தான் டிசலோடு. பேமெண்ட் மேட் டு சி ஷல் பி டிசலோடு. டிசலோடுனா என்ன செய்ய முடியாது, அது அப்படியே இன்கமா சேர்த்திடுவாங்க. Mr. X purchased goods on credit on 7/7/2023 for ₹60,000 and claimed the expenditure as deductions in assessment year 24-25. அதாவது மிஸ்டர் எக்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு பொருளை 60,000க்கு, அந்த 60,000 வந்து தன்னுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸா கணக்கு அமைச்சாரு. பட் on 7/7/2025 he paid to the creditor 60,000 in cash. கேஷா பே பண்ண கூடாதுல்ல, பண்ணக்கூடாதுல்ல, எவ்வளவு பண்ணிருக்கணும், 10,000 தான் பண்ணிருக்கணும். கேஷா 10,000க்குள்ளதான் பண்ணிருக்கணும். Since amount has been paid in cash excess of 10,000, therefore allowances originally made shall be considered as income of the previous years in year in which such payment has been made. அப்ப சார் ஆக்சுவலா வந்து இந்த அமௌண்ட் இப்பதான் பே பண்ணலாம், அந்த எந்த வருஷம் அவர் பே பண்றாரோ அந்த வருஷத்துக்கு நான் என்ன செஞ்சிருவோம், அதை இன்கமா கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. வெரி குட். இது வந்து பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் என்னங்க, ஓகேங்களா? அதாவது இந்த நேம் ஒரு எக்ஸஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி எஸ், அதையும் நான் சொல்லித்தரேங்க. இப்போ வரைக்கும்